வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே வந்து எளிமையான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. இப்போ மார்க்கெட் வந்து தொடர்ந்து வந்து பெரிய ஃபால் வந்துட்டு இருக்குங்க. இந்த பெரிய ஃபால் வரும்போது நம்ம வீக்லியில், அதாவது பெரிய டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதை எப்படி நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஸ்பாட் சார்ட் பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போங்க. இந்த பேங்க் நிஃப்டி என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் தினம் ஒரு பார்வையிலேயே நம்ம வந்து நிறையா தடவை வந்து பேசியிருக்கிறோம். இந்த 2020 ஃபால் வந்தது பார்த்தீங்களா, கொரோனா அப்போ ஃபால் வந்தது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து ட்ரெண்டாகி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குதுங்க. அப்போ அது எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போல்லாம் வந்து தொடுதோ அப்போல்லாம் வந்து மேலே தான் ப்ரைஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஒரு தடவை கூட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ப்ரைஸு என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரணும். எவ்வளோ தூரம் வருவான், அட்லீஸ்ட் 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா தெரியல. மிடில் ஈஸ்டில் போர் சூழல் வந்து இருக்குது. இது வந்து எப்படி வந்து கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா இது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ட்ரெண்ட் லைன். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்குது, 4 வருஷமாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு இதுதான் ஆப்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது வந்துட்டு இன்றைக்கி வந்துருக்க மாதிரி இருக்கும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ட்ரெண்டை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதமாக வந்து ட்ரெண்டை பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ட்ரெண்டில் போகிற மாதிரி இருக்கும். வீக்லிக்கு இதுதான் கரெக்ட். ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது. ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இப்போ நடக்குமா அப்படின்னா, நடந்தால் நம்ம அதுலேயும் ப்ராஃபிட் தான் பண்ண போகிறோம். அதனால் அதை பற்றிலாம் யாரும் வந்து வரி பண்ணிக்காது. சரிங்களா? ஐயோ இப்படி பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம தான் பொசிஷனே எடுக்க மாட்டோமே. ஓவர் நைட் ட்ரேடே கிடையாது. கடை திறந்தோன்னே தானே ட்ரேடு. அதனால் ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி ட்ரெண்டாகி மேலே வந்துட்டு இருக்குது. சரி, அப்போது ப்ரீவியஸ் தினம் ஒரு பார்வையில் லாஸ்ட் வீக் முடியும் போது நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இது நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது ப்ரைஸ் நல்ல ஒரு அப் மூமெண்ட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் கேண்டில், நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் இந்த கேண்டிலில் கம்மியாயிடுச்சு. அடுத்த கேண்டில் பியரிஷாகவே முடிஞ்சிருச்சு. அதாவது அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து அப்படியே ட்ராப்பாக ஆரம்பித்த ப்ரைஸு எங்கே வரைக்கும் வந்ததுன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் வந்தது. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இருந்து ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் தான் வந்தது. அதாவது இது வந்து ரிவர்சல் கேண்டல்னு சொல்லுவாங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸை வந்து கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்த உடனே பையர்ஸ் வந்து இது நல்ல சான்ஸு, இது நல்ல ரேட்டு, நம்ம வந்து பை பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பை பண்ணதுனால அந்த வாரமே மேலே கொண்டு போய் முடிச்சிட்டான். அடுத்த வாரமும் செல்லர்ஸ் வந்து விட்டு கொடுக்காமல் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி கீழே வரையும் கொண்டுட்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. போன வாரத்துடைய லோவை தொட்டும் தொடாமல் அந்த இடத்துக்கு வந்தோடனே திரும்ப பையர்ஸ் வந்து உள்ளே வந்து மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் இந்த தடவை வந்து க்ரீனாகவே வந்து முடிச்சிட்டாங்க. அதாவது இந்த கேண்டில் அதுக்கு அடுத்த வாரம் க்ரீனு, ஒரு சின்ன புல் பேக்குக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்து வால்யூம் கேண்டில் வந்ததோ 2 கேண்டில், அதே மாதிரி இதுலேயும் வந்து நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் வந்ததுங்க. இந்த வால்யூம் கேண்டில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வால்யூம் கேண்டில் வரும்போதே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை தாண்டக்கூடாது. இதை தாண்டலைன்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த இடத்துலேருந்தே வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மெத்தடு படி மேலேருந்து கீழே வர்றது, மேலே போய் திரும்ப வந்து கீழே இந்த ரேஞ்சுக்கு வந்துன்னா திரும்ப மேலே போகும். அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளார ப்ரைஸ் வந்து ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகி மேலேயோ பிரேக் ஆகி கீழேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த லெவலை தாண்டி கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில் பார்த்த உடனே லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம இந்த ஃப்ரைடே அன்றைக்கி நினைக்கிறாங்க, இல்லைனா சாட்டர்டே வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும்,
இந்த சப்போர்ட்டு இங்கே போட்டுட்டோம். ஏன்னா ப்ரீவியஸ் லெவல்லேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படிங்கிறனால மேலே போய் கீழே வந்துருச்சு. மேலே போகும்போது எக்ஸஸாக கொஞ்சம் மேலே போனதுனால நம்ம மேலே வந்து ட்ரெண்ட் லைன் போட்டுட்டோம். அப்போ ட்ரெண்ட் லைன் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், இது வந்து நம்ம பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த சப்போர்ட்டுக்கு எப்போ வந்தாலும் இங்கிருந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ அந்த வீடியோவில் வந்து நான் பேசும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இது ரிவர்சல் கேண்டில் வந்து வந்துருச்சு, ஆனால் கீழே வரணும் அப்படின்னா 50,000க்கு வரணும். அதில் ட்விட்டரில் வந்து ஒருத்தர் நம்ம ஃபாலோவர் கமெண்ட் கூட போட்டிருப்பாரு. அப்போ நீங்கள் 49,500 அந்த ரேஞ்சுக்கு வந்துருவோன்னு எதிர்பார்க்குறீங்களான்னா அதுதான் சப்போர்ட். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு எதனாச்சும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரீன் க்ளோஸோ இல்லைனா இன்டிசிஷன் கேண்டலோ இல்லைனா என்கல்ஃபிங் கேண்டலோ புல்லிஷ் என்கல்ஃபிங் அந்த மாதிரி சிக்னல் எதனா இருந்ததுன்னா அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மேலே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும், ஏன்னா மேலே போயிட்டு கீழே வர்றானா இல்லைனா அப்படியே பாதியிலேருந்து இப்படி திரும்பினானா அப்படியே இதை பிரேக் பண்ணி இன்னும் கூட மேலே தான் போக வாய்ப்பு நிறையா இருக்குது. 2020 இந்த ட்ரெண்ட் லைன் வருது, அதை சும்மா ஒரு ஓரத்தில் மனசில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. அது இப்போதைக்கு தேவைப்படாது, ஏன்னா வீக்லி கேண்டில் தானே. ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது தான் நம்ம அதை பற்றி சிந்திக்கணும், அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்போ இப்போதைக்கு நம்ம சிந்தனை என்னது, லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி முடித்தான், அதுக்கு முன்னாடி 2 வீக் வந்து நல்ல புல்லிஷாக மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. அதாவது செப்டம்பர் மாதம் 15 தேதிக்கு மேலே நல்ல ஒரு மூமெண்ட்டு. எத்தனாயிரம் பாயிண்ட் வந்தது, 4000 பாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சு மேலே. சரிங்களா, வந்ததில் ஒரு 50%க்கு மேலேயே வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு. இது இன்னும் கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு வீக்லி சார்ட் அனலைஸ் பண்ணும்போது தெரியுது. இது கன்ஃபார்மாக இங்கே வந்துடுவானா என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்தானா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம இந்த இடத்துல ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். இந்த ரிவர்சல் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஹிட் அண்ட் ரன் முறையில் இருக்கலாம். வந்து தொட்டோன்னா இப்படி மறுபடியும் மேலே போயிடலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்மளுக்கான வாய்ப்பு இங்கே கொடுத்தா பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை கீழே வந்துட்டு மேலே போய் ஃபெயில்டு லோ இவ்வளோ தூரம் வராமல் அடுத்த தடவை கீழே வர மாதிரி வந்துட்டு இப்படியே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்கோங்க. பாப்புலர் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ என்ன சொல்ல வர்றேங்கிறத அதில் இன்னும் கூட கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருப்பேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீக் இந்த மாதிரி வந்து ரிவர்சலில் க்ளோஸ் ஆனதுனால இந்த வீக் வந்து இப்படி வந்துகிட்டு இருக்குது. இது எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இது வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா, இதை மனசில் வச்சுக்கோங்க. இதனால் நம்மளுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம், கடை திறந்தோன்னு தான் ட்ரேடு நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஓரத்தில் அப்படி சும்மா வச்சுக்க வேண்டியதான். அப்போ வந்து என்ன நடந்துருக்குது, பேங்க் நிஃப்டிலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாங்க. பேங்க் நிஃப்டி வந்து இங்கே இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், இது வந்து அக்டோபர் ஃபியூச்சர்ஸு 3ஆம் தேதி, 2ஆம் தேதி லீவு, 3ஆம் தேதி அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்னாச்சு, கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வீக்லியில் ஒரு பார்வை இருந்ததில் உங்களுக்கு, அந்த வீக்லியில் இருக்கிற பார்வையிலிருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்படும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் வரும்போது தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குது. அடுத்த தடவையும் வந்து இந்த இடத்துல வந்து தான் ஸ்லோ டவுன் ஆச்சு, அங்கேருந்து தான் ஒரு ஃபால் கண்டினியூ ஆச்சு. திரும்பவும் கூட இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்தது செல்லர்ஸ்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய மூவ் ஆச்சு. அதாவது இந்த லெவலை வந்து ரொம்ப நாளாக ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே வந்து இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் இருந்த ப்ரைஸு செப்டம்பர் மாதத்தில் கீழே போன உடனே இமீடியட்டாக மேலே ரெக்கவர் ஆச்சு. இங்கெல்லாம் கீழே வந்தோன்னா ரெக்கவர் ஆகி இவ்வளோ தூரம் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குது பாருங்கள். கீழே வந்துட்டு மேலே உடனே வந்துருச்சு, ஆனால் திரும்ப கீழே அதே சப்போர்ட்லேருந்து மேலே வர்றதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டான். கீழே வந்துட்டு இமீடியட்டாக வந்தான், இந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம், அதுக்கப்புறம் வந்து நல்லா மேலே போயிட்டான். இப்போ இந்த லெவலில் இருந்து நல்லா மலை ஏறினானா என்ன பண்ணுவான், மலை இறங்கத்தான் செய்வோம். ஸோ இதை தான் நம்ம வீக்லிலையும் பார்க்குறோம். நல்லா ஏறி வந்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாளாக, 4 வருஷமாக வர்றான். மலையை இறக்கி விடுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். அது எப்போன்னு தெரில, நடக்கும்போது ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் கவலையே கிடையாது. அப்போ இது வந்து பிரேக் அவுட் லெவல்னு சொல்லுவாங்க.
இது இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் செல்லர்ஸ் வந்து தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த இடத்த வந்து பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகும்போது எவ்வளோ வால்யூமோட பிரேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பேட்டர்னை வந்து பிரேக் ஆக போகுது அப்படின்னா அந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வால்யூம் வரும். இந்த வால்யூமோடு வந்ததுன்னா ரிவர்சல் வந்தால் கூட திரும்ப வந்து அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு வந்து ப்ரைஸு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாறாதீங்க. இந்த இடத்துல போயிட்டு பை மட்டும் பண்ணிடாதீங்க எப்போவுமே அப்படின்னும் சொல்லியிருக்கேன். அப்போ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வால்யூம் கேண்டில் பார்த்தா தான் நீங்கள் ஒருவேளை பை எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா சான்ஸ் கிடைக்குதான்னு பார்த்து தான் என்ட்ரி ஆகணுமே ஒழிய கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லெவலில் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் கூட போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஏன்னா இதுதான் லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது. இந்த லோவை கீழே வரும்போது கட் பண்ணாமல் மேலே வருவான். அந்த டைமில் மறுபடியும் வந்து பிரேக் ஆகி போயிடுவான். இந்த லோ வந்து இது வரைக்கும் வரலாம், இல்லைனா இது வரைக்கும் கூட வரலாம், இல்லைனா இது வரைக்கும் வந்துட்டு கூட மேலே போயிடலாம். ஸோ இப்போ ரிலையன்ஸை நீங்கள் ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரிலையன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா மேலே பிரேக் அவுட் ஆகி போகிற மாதிரி வந்து போச்சு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ரிலையன்ஸ் ஸ்டாக் பார்ப்போமா? சும்மா நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டெய்லி சார்ட்டுங்க இது. அந்த டெய்லி சார்ட்டில் வந்துட்டு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸு என்ன பண்ணுச்சு, இங்கேருந்து இப்படி வந்ததுங்க. அதில் டெலீட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு புரியும். அப்போ இது வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ தூரம் போச்சு பார்த்தீங்களா ப்ரைஸு, நல்ல புல்லிஷாக போச்சு பார்த்தீங்களா கேண்டில், நல்ல புல்லிஷாக வந்து மேலே வரைக்கும் போனோம். ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்தான், மேலே போகும்போது எவ்வளோ போயிருக்கிறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் ஒரு சின்ன ஐடியா. அதாவது நல்லா புல்லிஷாக மேலே போன ப்ரைஸு கீழே கொஞ்சம் தான் வந்திருக்கிறான். அந்த 50% ரிவர்சல் கூட இல்லை, அவ்வளோ புல்லிஷாக இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்போது இவ்வளோ தான் போயிருக்கு. இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. செல்லாகும்போது என்ன பண்ணியிருக்கான், நல்லா செல்லாக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து அவ்வளோ தூரம் வர முடியல அவனால், இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இவ்வளோ வந்துட்டு இங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். 2வது தடவை செல்லாக வரும்போது நல்லா கீழே வந்துருக்கு. அடுத்த தடவை மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், அந்த ஹையே கிளைம் பண்ணல. ஒருவேளை கிளைம் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ தான் போயிருப்பான், போயிட்டு கீழே வந்துடுவான். இது நம்ம என்ன பேசுகிறோம், 3 டிரைவ் பேட்டர்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, எவ்வளோ சுத்தமாக கம்மியாக இருக்குது. அதுலேருந்து வந்து கீழே வந்துட்டான். எங்கே வந்திருக்கிறான், ப்ரீவியஸாக எங்கேருந்து கிளம்பி அவ்வளோ ஹை போனானோ அங்கேயே வந்துட்டானா. செல்லாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கீழே வந்துருக்குறாங்களா, ரிவர்சல் இவ்வளோ தானே போயிருக்கிறான். அடுத்த தடவை வந்து எவ்வளோ வந்திருக்கிறான் பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இந்த செல்லுக்கும் வித்தியாசம் இருக்கா? அந்த வித்தியாசத்தை எந்த இடத்துல வந்து உங்களால் வந்து ரிவர்சல் ஆகுதுன்னு ஏற்கனவே சப்போர்ட் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த தடவை மேலே போகும்போது எவ்வளோ போகிறான், இவ்வளோ தான் போகிறான். போயிட்டு இமீடியட்டாக வந்து கீழே வரான். கீழே வரும்போது இது வந்து உங்களுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் போவான்னு. இது தெரியணும் அப்படின்னா என்னென்னா இதுதான், இந்த லைன் தான். இதை தாண்டி நல்லா போனான்னா நல்லா போவான். எங்கே போவான், இங்கே வரைக்கும் போவான். என்ன பண்ணியிருக்கிறான், இதை தாண்டி போகிற மாதிரி போயிருக்கிறான். இந்த விக்கை தாண்டவே இல்லை, தாண்டாமல் அப்படியே கீழே வந்தான். இந்த சப்போர்ட்டுக்கே மாட்டான் மறுபடியும். அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து என்ன நினைக்கலாம், இதில் வந்துட்டு இந்த கோடு வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இன்னும் கூட உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து தெரியுது, இங்கிருந்து மறுபடியும் மேலே போனான்னா இந்த லெவல் வரைக்கும் தான் போவான். இங்கிருந்து வந்து திரும்ப கீழே வந்துட்டு ப்ரெஷர் நல்லா பில்டப் ஆனோன்னா மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். எதனா ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துலேருந்தே வந்து நல்ல வால்யூம் கேண்டில் போயிட்டான் பார்த்தீங்களா. நம்ம இந்த வால்யூம் கேண்டில் வந்ததுன்னா அடுத்த டார்கெட் போயிடுவான்னு சொல்கிறோம்ல. அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது, இதோ இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. இதை தாண்டானா தான் இங்கே போவோம். இப்போ புரியுதுங்களா, அந்த பிரேக் அவுட்டுக்கு பக்கத்தில் ஏன் வந்து நான் வந்து பை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு தெரியுதா. இங்கே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அப்போ வந்து நீங்கள் பை பண்ணினீங்கன்னா இப்போ ரிலையன்ஸில் நீங்கள் மாட்டின மாதிரி மாட்டிப்பீங்க. புரியுதா, இதை தாண்டணும்.
தானா தான் போவோம். ஒருவேளை உங்களுக்கு வால்யூம் கேண்டில் வந்ததுன்னா என்ன சொல்கிறேன்னா, அடுத்த டார்கெட் வரையும் கண்டிப்பாக போயிடுவான். போயிட்டானா அதையும் தாண்டி மேலே போனால் தான் அடுத்த டார்கெட்டு போகும். இது பிரேக் அவுட் ஆகுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எதனாச்சும் வந்து ட்ரேட் எடுத்தாலோ, இல்லைனா இன்றைக்கி முடிஞ்ச நாளில் இங்கே எங்கேயா பாதியில் எடுத்தீங்கனாலோ ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்போ இது வந்து இப்போ வந்து வேலை செய்யலை. அப்போ இது வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தால் ரிஜெக்ட் ஆனான், அதே இடத்துல சப்போர்ட் எடுத்தான். ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான், இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான், இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான், மறுபடியும் வந்து மேலே போயிட்டு கீழே இன்றைக்கி வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டான். இப்போ ரிலையன்ஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வந்தானா எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? உடனே ஒரு மார்க்கை வந்து போட்டுருங்க. அப்போ இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அமைதியாக தான் இருக்கணும், வேறு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. இல்லைனா இவ்வளோ பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு க்ரீன் க்ளோஸை எதிர்பார்ப்பீங்க. ஒரு பச்சை கலரில் வந்து க்ளோஸ் வச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கேயே இருக்கு. மேலேருந்து கீழே வரைக்கும் வந்தால் க்ரீன் க்ளோஸ் பண்ணால், மேலே போயிட்டு சின்னதாக ரிவர்சல் வந்தால் மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கான். மேலேருந்து கீழே வரைக்கும் வந்தால் ஒரு க்ரீன் க்ளோஸ் பண்ணனா மேலே கொஞ்சமாக மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டான். சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எதனா ஒரு க்ரீன் க்ளோஸ் எதிர்பார்க்கலாம். எப்படியாச்சும் ஒரு மாதிரி வரும். வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா பையுக்கான முயற்சியில் இறங்கலாம். செல்லு வந்து எங்கே பண்ணியிருக்கணும்? இங்கே பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நான் தைரியமாக வந்து பண்ணணும் அப்படின்னு. மேலே போனால் எங்கே போயிட போகிறான்? கொஞ்சம் தானே மேலே போக போகிறான். ரைட்டு, போனால் போயிட்டு போகிறான். அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் இதில் வந்து பையை ட்ரை பண்ணால் எங்கே ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க? இன்றைக்கி சும்மா அப்படியே பார்ப்போம். பையை ட்ரை பண்ணால் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருப்பீங்களா? அப்போ இது வந்து நம்ம 1 ஹவரில் போய் தான் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் லோவுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா நம்ம பை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐடியாவில் இதெல்லாம் பாருங்களேன். சும்மா பார்த்தாலே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸு எப்போலாம் இந்த இடத்துக்கு போகிறோன்னா அப்போலாம் ரெசிஸ்ட் ஆகிறான். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வந்திருக்கிறான், அடுத்த தடவை இவ்வளோ தான் வந்திருக்கான், அடுத்த தடவை இவ்வளோலேருந்தே போயிருக்கான். அதனால தான் பிரேக் ஆகி போகிற மாதிரி வந்து காமிச்சான். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 5 மினிட்ஸில் இன்றைக்கி வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோங்களா? அப்போது பாருங்கள், இந்த லெவலில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்திருக்குதுங்க ப்ரைஸ். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, ஹையர் ஹை பண்ணானா மேலே போவோம். ப்ரீவியஸாலாம் என்ன பண்ணியிருக்கான்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். இது வந்து டாப்பிக்கு டைவெர்ட் ஆகுதுன்னு நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஹையை கட் பண்ணவே மாட்றான், போயிட்டே இருக்கிறான் கீழே. எப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் ஹையை இப்படி கட் பண்ணுறானோ அப்போ வரைக்குமே நீங்கள் வந்து அவன் வந்து போகவே மாட்டான், என்ன பண்ணாலும் போக மாட்டான். புரியுதுங்களா? அதில் மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அப்போ ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறான்ல, இப்போ அந்த லெவலில் பார்க்குறீங்களா? பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குதா ப்ரைஸை? இந்த இடத்துல எவ்வளோ ஒரு கன்சால்டேட் ஆகிருக்கிறான் பார்த்தீங்களா ப்ரைஸு? நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ட்ரெண்டாகி கீழே வருவான், கன்சால்டேட் பண்ணுவான், ட்ரெண்டாகி மேலே போயிடும். எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு 10 தடவைக்கு மேலே நான் வந்து சொல்லியிருப்பேங்க இந்த விஷயத்த சொல்கிறேன் எக்ஸாம்பிளோடு. அது இல்லாமல் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ட்ரெண்டாகி கீழே வருவான், ட்ரெண்டாகி மேலே போவான், இல்லைனா ஒரே இடத்துல இருப்பான். கீழே இந்த மாதிரி ட்ரெண்டாகி வந்து ரேஞ்சு பண்ணான்னா அங்கேருந்து பிரேக் ஆகி திரும்ப வந்து மேலே போவோம். மேலே எது டார்கெட்டு? இந்த ப்ரீவியஸாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறானோ அதுதான் டார்கெட். அப்போ மேலேருந்து கீழே வரும்போது கூட எப்படி வந்திருக்கிறான்னு பாருங்கள். இந்த ஹையை வந்து கட் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆயிருக்கிறான்? ட்ரெண்ட் ஆயிருக்கிறான். அப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் இந்த லோவை வந்து கடைசி இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தான், அதுலேருந்து வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தான். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லோலேருந்து மேலே வரும்போது தான் அந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே வந்தது ப்ரைஸ். வந்துட்டு தான் கீழே வரும்போது இந்த லெவலை அவனால் சேலஞ்ச் பண்ண முடியல. சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான், இந்த லெவலை கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறான், இங்கே மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிருக்கிறான். பார்த்தீங்களா? இந்த லெவலில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். வாய்ப்பு கிடைச்சிதுன்னா சந்தோஷமாக ஏற்றுப்போம். வாய்ப்பு கிடைக்கல, இவன் போய் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல வச்சிட்டானா, அப்பா சாமி என்னை விட்டுடா அப்படின்ட்டு இந்த இடத்துலையே நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவோம். ஆஸ் எ ட்ரேடராக. இன்வெஸ்டர் கதை வேறு, அந்த ஸ்டோரி வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி.
இப்போ இது நம்ம வந்து எப்படி வந்து பார்க்குறோம், ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக பார்ப்போம். மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் பாக்ஸ் பேட்டர்ன். கீழே வரமாட்டான், இங்கே நின்னுட்டான். மேலே போய் திரும்ப கீழே வரும்போதும் கீழே வரமாட்டான், இங்கேயே நின்றுட்டான். மேலே போய் திரும்ப வந்து கீழே வரும்போது இங்கேயே நின்றுட்டான். அப்புறமா பிரேக் ஆகி போகும்போது தான் இவ்வளோ தூரம் வந்து பிரேக் ஆகி போயிரு. அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். அந்த பொறுமை தான், அந்த பொறுமை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு இப்படி போகுது அப்படின்னு வந்து காமிச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதே இதை 5 மினிட்ஸில் வந்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்குமே இதான் பண்ணியிருக்கிறேன். அப்போ வெறும் ரிலையன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை மட்டும் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்துடலாம், சூப்பராக வந்து ட்ரேட் பண்ணிடலாம், நிறையா ப்ராஃபிட் பண்ணியிருந்துடலாம். அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் ட்ரேடு வந்து நம்ம எடுக்கும்போது தான் வந்து பச்சை கேண்டில் பை, சேப்ப கேண்டில் செல்லுன்னு போகும்போது தான் பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது. அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரிங்களா. ஒரே இடத்துலையே ரிஜெக்ட் ஆகிருக்கேன், ஒரே இடத்துல சும்மா வந்தேன்னா ஒரு ட்ரை பண்ணி தான் பார்க்க வேண்டியதான், ஒரு செல்லை அடித்து பார்க்க வேண்டியதான். என்ன சொல்கிறது, செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்ததுன்னா சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ப்ராஃபிட் வரலன்னா டக்குன்னு வெளியில் வந்துடணும். அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வந்துடும் அதெல்லாம் வந்துடும்னு வெயிட் பண்ணவே கூடாது என்னையும். சரிங்களா. சரி, நம்ம டாப்பிக்லேருந்து டைவெர்ட் ஆகி பேங்க் நிஃப்டிலேருந்து எதையோ பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் நிஃப்டி போயிடலாம். அப்போ இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட்டில் வந்து நீங்கள் ட்ரேடு வந்து என்றைக்குமே எடுக்கக்கூடாது. சரிங்களா. சரி, ஓகே. இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் பேங்க் நிஃப்டியில் பொறுமையாக வந்து மேலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து பொறுமையாக தான் கீழே வந்துருக்கு. இந்த இடம் வரைக்குமே வந்து அப்படி தான் வந்தான். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து சடன் ஃபால். அந்த சடன் ஃபாலுக்கு அப்புறமா வந்துட்டு லீவு வருது. லீவில் அப்புறமா வந்து நேற்று ட்ரேடே நடக்கலை. அந்த ஃபால்னு கூட இது வச்சுக்கலாம், இல்லைனா இது கேப் டவுனோட வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. பட் ஆனால் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு, அப்படியே கண்டினியூ ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்தான்னு பார்ப்போங்களா 1 ஹவரில். 1 ஹவரில் புரிஞ்சுக்கிட்டிங்களா. அதை ஏற்கனவே வந்து பிரேக் அவுட் ஆகி போன இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் மேலே போய் ப்ரைஸு எங்கே வந்துருக்குது, அதே பிரேக் அவுட் லெவலுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறான். இங்கே நிற்பானா இல்லை இன்னும் கீழே போவானா தெரியாது. நாளைக்கு கடை திறந்தானா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இங்கேருந்து கொஞ்ச நாச்சும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. சில பேர்த்துக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன், சில பேர்த்துக்கு ரிப்ளை பண்ண முடியல. ரிப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு மன்னிக்கணும். ஏன்னா இதை நான் பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு அடடா, நம்ம ஃபாலோவர்ஸ் யாராச்சும் ஒருத்தர்னாச்சும் வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து ரிப்ளையை கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து பார்க்கலான்ட்டு தான் நான் ட்விட்டரே போனால் யூஸ்வலாக வந்து கொடுக்குற ஒரு 3-4 பேர் வந்துட்டு இதை சூப்பராக வந்து பிடிச்சிட்டிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் விஷயம் வந்து நிறைய தடவை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த மாதிரி வரணும், ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கணும். 200 புள்ளி 300 புள்ளி மூமெண்ட் வந்து இருக்கும். இதுக்கப்புறமா இது வந்து இன்டிசிஷனாக இந்த மாதிரி வந்து முடிப்பான். நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் இங்கே ஆரம்பித்து இப்படி போய் க்ரீன் கேண்டிலாக இங்கே வந்து முடித்தான்னா அது செல்லுபடி ஆகாது. அப்போ அடுத்த கேண்டில் வந்து கொஞ்சம் இப்படி வருவான், அந்த ஹையை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கடவுள்கிட்டேருந்து வரம் வாங்கின மாதிரி இதெல்லாம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்தோடனே ஆஹா இன்றைக்கி வேலை வந்துருச்சுரா அப்படின்னு ரெடி ஆகிடணும் நம்ம. மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது, பீரிஷாக போயிட்டு இருக்குது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இங்கிருந்து வந்து பொறுமையாக மேலே வந்தால் பார்த்தீங்களா 15, 20, 25, 30, 35 நிமிஷம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. சரியான டைமிங்கும் கூட. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடம் வந்தோன்னா தலையிலேயே ஒரு தட்டு. ஏன், ப்ரீவியஸாக இன்னைக்கு இது ஹை தான். சரி, இது செல் பண்ணோன்னா மேலே இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, மேலே போயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறேன், லாஸை புக் பண்ணிடுங்க இம்மீடியட்டாக. அரை நாளிகை கூட வச்சுக்காதீங்க. சரிங்களா. அப்போ இதோடைய டார்கெட் எங்கே, இன்னைக்கு தெளிவு தான். இன்னைக்கு தெளிவு வந்தானா முடிச்சிருங்க. இது மட்டுமே எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்க்குறீங்களா,
இது என்ன இது இங்கிருந்து இவ்வளோ தூரம் கீழே போயிட்டான், இவ்வளோ கீழே போயிருக்கிறானே, நீங்கள் என்ன டார்கெட் இங்கேயே சொல்கிறீங்கன்னா யூஸ்வலாக இதுதான் டார்கெட். அப்போ நீங்கள் செல்லு எடுத்தது வந்து 46னா வெறும் 46 எங்கே வரைக்கும் வந்திருக்குது ப்ரைஸு 746, அதான் 750 வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய மூவ் இது, 300 புள்ளி. சர்வசாதாரணமாக ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு தினமும் கூட கிடைக்கும், தினமும் கூட கிடைக்கும். நீங்கள் இதை இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணணும்னோட அவசியம் இல்லை. இந்த க்ரீன் க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போயிருந்துடலாம். க்ரீன் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன்ப்பா, அப்படியே வெயிட் பண்ணேன். அப்படி இல்லையா, எனக்கு சீக்வன்ஸ் தெரியும், நான் சீக்வன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன், நான் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுத்து வச்சுருக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா 300 புள்ளியை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து இப்படியே மேலே வந்து இங்கேயே வந்துடுவான், வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து கீழே வருவான். இல்லைனா இங்கே வர்றவன் வந்து க்ரீன் க்ளோஸ் மாதிரி மேலே போய் இப்படி வச்சு உங்களை ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். கிடைச்சதை டக்குன்னு வந்து பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கணும். கிடைச்சதை இந்த ப்ராஃபிட் வந்து நம்பரை வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கா, 10,000 வந்துச்சா சூப்பர், 20,000 வந்துச்சா சூப்பர், அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வந்துதா டக்குன்னு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்க, அப்புறமா அடுத்த ட்ரேட் கிடைச்சா பார்ப்போம், இல்லைனா இன்றைக்கி 10,000 போதும்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ட்ரேடு அருமையான ட்ரேட். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. எங்கெல்லாம் க்ரீன் கேனில் வந்ததோ அங்கெல்லாம் வந்துட்டு வந்துடும், அடுத்து வந்து கண்டினியூஸாக கீழே போயிட்டே இருந்தோம், கண்டினியூஸாக கீழே. அப்போ நீங்கள் 1 ஹவரில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் லெவலான இந்த லெவலை நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த சேப்பு கலரில் தெரியிற லெவலில் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா, இது பொறுமையாக ப்ரைஸ் கீழே வரும்போது நீங்கள் முடிவு பண்ணிடலாம் இந்த பிரேக் அவுட் லெவலை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆச்சரியகரமாக நான் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக தான் ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே வர்றேன். இதை வந்து ஒருத்தங்க வந்து ஃபாலோவர் வந்து நல்லா கவனித்து இந்த கேண்டிலை எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணி வர சொன்னாங்க. இது வந்து அந்த எனர்ஜி கேண்டிலாக இருக்குமா அப்படின்னு. அதாவது நான் இந்த 1000 மீட்டர் ரன்னிங் ஓடும்போது வந்து நான் என்ன சொல்லுவேன், ஸ்டார்டிங்லேயே எல்லோரும் வேகமாக ஓட மாட்டாங்க, ஸ்டார்டிங்கில் ரொம்ப பொறுமையாக தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி லேப் வரும்போது அவங்களுடைய ஃபுல் எனர்ஜியும் கொடுத்து, ஃபுல் எனர்ஜி அதாவது அந்த மாதிரி கொடுத்து தான் ஓடுவாங்க, எல்லாருமே ஓடுவாங்க. அதில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அது மாதிரி வந்துடுவாங்க. அந்த மாதிரி இது கேண்டில். இது இங்கேருந்து வந்ததெல்லாம் பெருசு இல்லை. இந்த ஃபுல் எனர்ஜி கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏதாவது ரிவர்சலில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ரெடி ஆகிடலாம், அப்படி சொல்லலாம், ரெடி ஆகிடலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன 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 கேண்டிலாக இருக்கும். இந்த செட்டிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய கேண்டில். இது ட்விட்டரில் கரெக்டாக மென்ஷன் பண்ணி இது வந்து எனர்ஜி கேண்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கேண்டில் வந்த உடனே அடுத்த கேண்டில்லையே வந்து இந்த லெவல்லையே அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவே லைக் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். வெற்றிக்கு ரொம்ப அருகில் நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன தேவை, போதுமான கேபிட்டல் வேணும். போதுமான கேபிட்டல் மட்டும் வச்சுக்கிட்டு, இல்லை அப்படின்னா கேபிட்டலுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. நல்ல கேபிட்டல் வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ப்ரிசைஸாக நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னா, இந்த லெவல்லாம் நான் வர்றதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒருவேளை நான் சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் சொல்லி கொடுத்தா மட்டும் கற்றுக்க முடியாதுங்க எல்லாருனாலையும். அதுலேயும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் கரெக்டாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா, இந்த எனர்ஜி கேண்டலுக்கு அப்புறமா வந்து க்ரீனில் க்ளோஸ் வச்சானா இந்த கேண்டலை க்ளோஸ் அதாவது அவன் பிரேக் பண்ணவே இல்லை. இது நேரம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவலுக்கு போகவே இல்லை ப்ரைஸு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான், இப்படி போயிருக்கிறான்ல கீழே, இந்த கேண்டல்லேக்கு மேலே போயிட்டான்ல, இந்த கேண்டல்லையே மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப கீழே இப்படி வந்திருக்கிறான். திரும்ப மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிட்டானா, திரும்பவும் கூட கீழே வந்து மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிட்டான். பார்த்தீங்களா, தெரியுதா பாக்ஸு? மேலேருந்து ட்ரெண்டாகி கீழே பொறுமையாக வந்துக்கிட்டே இருந்தான். இந்த இடத்துக்கு மேலே கீழே போக முடியல அவனை. இந்த எனர்ஜி கேண்டில் வந்தது, எனர்ஜி கேண்டலுக்கு அப்புறமா கீழே போகவே முடியல. அப்போ இங்கிருந்து எங்கே போயிருக்கிறான், ஜஸ்ட் லைக் தட். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 எங்கே போயிருக்கிறான், 471 வரைக்கும் போயிருக்கிறான். 52 200
52 470 250 புள்ளிக்கு மேலே போயிட்டான். இது பார்க்க உங்களுக்கு சின்னதாக தான். இதெல்லாம் செல்லு. இந்த செல்லெல்லாம் நீங்கள் எடுக்கலைன்னா கூட, இல்லை எடுத்திருந்தீங்கன்னா கூட, இந்த எனர்ஜி கேண்டலுக்கு அப்புறமா வந்து இதை நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா கூட 250 புள்ளி கிடச்சிடும். ஆரம்பத்திலேயே ஒரு 250 300 புள்ளி, கடைசியாக முடிக்கும் போது ஒரு 250 புள்ளி, நடுவில் இவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான புள்ளி வந்து கொடுத்துருக்குறான். ஃப்யூச்சர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கே போனாலும் ஆளை போடுங்க. ஆளை போட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்து 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 பழகிடுவீங்க. அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தேவை. சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேங்க் நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சரு. இன்றைக்கி என்ன மாதிரி வாய்ப்பு? கடை திறந்தோன்னே தான் வாய்ப்பை தேடுவோம். கடை மூடி இருக்கும்போது நம்மளும் வந்து கம்முனுக்கு வந்து வெளியே வந்துடும். கடையை திறந்தானா காலையிலே போயிடுவோம். போய் வாய்ப்பு இருந்தால் பணம் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். சரி, ஓகே. இது வந்து 2 விதமாக பார்க்கலாங்க. இதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நானே வந்து இந்த ஸ்பாட்டு ஃபியூச்சரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பாட்டு ஃபியூச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க. இந்த அதிகமாகிட்டே போகிறதுனால எதனாச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு வருதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்த்துறோம். இது வந்து ஸ்பாட்டுங்க. இந்த ஸ்பாட் சார்ட் வந்து எது வரைக்கும் போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 52,500 வரைக்கும் போயிருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 52,500 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். எங்கே இருக்குது 52,500? 52,500 அப்படிங்கிற இந்த கால் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் வந்து முதல் கேண்டல் வந்து ஒரு மாதிரியாக வந்து வால்யூம் கேண்டல் இண்டெசிஷனாக வந்து முடிஞ்சிருச்சு. எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து எங்கே போயிருக்குது? 520 வரைக்குமே போயிருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப வந்து அந்த 300க்கே வந்தது ப்ரைஸு. வந்துட்டு கொஞ்சமாக இந்த 380 வரைக்கும் போயிருக்குதுங்க. இங்கேருந்து இவ்வளோ தான் போயிருக்குது. போயிட்டு திரும்ப வந்து கீழே பொறுமையாக வந்து வந்துட்டான். இது நீங்கள் வந்து ஒரு 10 புள்ளியை வந்து எடுத்து வந்துருக்கலாம். இல்லைனா கீழே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சோன்னா 10 புள்ளி மைனஸில் கூட புக் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு 80 புள்ளி ப்ராஃபிட்லேயும் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மைனஸ்லனாச்சும் புக் பண்ணி வெளியில் கண்டிப்பாக வந்துடணும். இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா. சரிங்களா? அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. இன்றைக்கி ப்ரைஸை வந்து தலைகீழ கீழே போனதுனால கால் ஆப்ஷனில் நம்மளுக்கான வாய்ப்பு வந்து இல்லவே இல்லைங்க. அப்போ கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி லோ ஆனால் அந்த 300க்கு ப்ரைஸ் வந்து 380 வரைக்கும் போச்சு. ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கொடுத்தது. அதே நேரத்தில் நீங்கள் புட் ஆப்ஷன்னு போயிட்டீங்க அப்படின்னா 52,500 இது வந்து ஸ்பாட்டை பார்த்து தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்க. இந்த ஸ்பாட்டை பார்த்து 52,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. கால் ஆப்ஷனில் நீங்கள் என்ன வாய்ப்புன்னு பார்த்தீங்க. புட் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இதுக்கான ஃபஸ்ட்டு கேண்டலுங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு பொறுமையாக வந்து ப்ரைஸ் வந்து 15-20 நிமிஷம் கழிச்சு வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா? 320. இந்த 320லேருந்து வந்து ப்ரைஸ் வந்து 350 வரைக்கும் போயிருக்குது. ஒரு 30 புள்ளி வந்து மேலே போயிருக்குது. திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணிட்டான்? இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா? 320 இந்த இடத்துல தான் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. இந்த கேண்டலில் 322 பை பண்ணியிருப்பீங்க. இவனே வந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கான்? 302 வரைக்கும் வந்துட்டு தான் உள்ளே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான். கொஞ்சம் பெருசு பண்ணிடுவா, எனக்கே கண்ணு வலிக்குது. நான் ரொம்ப ப்ரிசைஸாக பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருது. 321. அப்போ இங்கே நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ண உடனே வந்து கீழே வரைக்கும் போயிருப்பான். உங்களை பயமுறுத்துறதுக்கு 300 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து உள்ளே போய் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான்? 334 வச்சுட்டான். இப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் வந்து இந்த லெவல் தான் உங்களுக்கு லெவல். இதுக்கு கீழே இப்படி போயிட்டு இப்படி மேலே வந்துட்டானாலே நீங்கள் வேணும்னா இதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடை பாசிட்டிவில் வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு எது லோ? இதான் லோ. இந்த லோவுக்கு வரும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது ரொம்பவே பக்கத்தில் இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், ஒரு 20 புள்ளி 30 புள்ளிலாம் நான் தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கம்முன்னு வந்து வெயிட் பண்ணலாம். எதுக்காகனா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கிறது. அப்போ இந்த கேண்டில் வந்துச்சு, இதுக்கு கீழே போகும், இது கீழே அப்படிலாம் இல்லைங்க. ஒரு டைம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம்லாம் வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு 20 புள்ளி 25 புள்ளி தான், அதுக்கு மேலெலாம் தாங்காது, வேண்டாம், தேவையில்லை. அடுத்த ட்ரேடு வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ 320 நீங்கள் வந்து பை பண்ணி இருக்கிறீங்க. எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்னு பார்த்தீங்களா? 451 போயிட்டான். 451. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் லோ அவன் கட் பண்ணவே இல்லை.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபியூச்சரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஃபியூச்சர் என்ன பண்ணுறான், அப்படியே தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்கான். அதனால் புட் ஆப்ஷன் வந்து தொடர்ந்து வந்து மேலே போயிட்டே இருக்குது. எங்கே இருந்து 300லேருந்து எங்கே போச்சு, 850க்கு போயிடுச்சு. அந்த கீழே விழுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் ஆகி மேலே வந்துடுவான், வந்துட்டு கன்சால்டேட் பண்ணுவான், கன்சால்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துடும். என்ன பண்ணியிருக்கிறான், மேலே வரைக்கும் போன ப்ரைஸு கீழே வந்திருக்கிறான், மறுபடியும் அந்த ஹையை கிளைம் பண்ண போயிருக்கிறான், ஆனால் போக முடியல, ரொம்பவே பக்கத்தில் போயிட்டு கீழே வந்திருக்கிறான். ஆனால் இந்த லோவையும் கட் பண்ணல. கட் பண்ணாமல் திரும்ப மேலே போகும்போது என்ன பண்ணணும், மறுபடியும் மேலே நல்லா போகணும், போனால் தான் போவான். போகலையே, இங்கேயே வந்து திரும்பிட்டானே, திரும்பினோன்னா தான் கீழே வரைக்கும் வந்தான். அடுத்த லெவலுக்கு வந்துட்டானா அங்கே வந்து நின்றுட்டான். பார்த்தீங்களா, ஸ்டெப்பாக தான் ஏறுவான், ஸ்டெப்பாக தான் இறங்குவான். பதட்டமே இல்லாமல் இதை வந்து பார்த்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இது வந்து ஸ்பாட்டுங்க. ஸ்பாட்டை பார்த்து நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரை பார்ப்போம். ஃப்யூச்சர் வந்து எங்கே இருக்குது, 53,000 இருக்குது. ஒரு 500 புள்ளி வந்து மேலே இருக்குது. அப்போ 53,000 என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. 53,000 கால ஆப்ஷன்லேயும் அதே தாங்க, ஒரு வால்யூம் கேண்டில். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுது, 126ங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து எங்கே போயிருக்குது, 160 வரைக்கும் போயிருக்குது. ஒரு 30 புள்ளி மேலே போயிருக்கிறான். மேலே போய் பொறுமையாக மறுபடியும் கீழே வந்திருக்கிறான். நீங்கள் ஒன்று இதில் ஒரு 50 புள்ளி வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை கீழே வர்றவர் இன்னும் மேலே போவான்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஒரு 10லேருந்து 15 புள்ளி போதும், அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண வேணாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேட் வரை நம்ம எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கணும் அப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்துருப்பீங்க, அவன் வந்து தலைகீழ கீழே போயிட்டு இருந்ததுனால புட்டில் தான் நம்மளுக்கான வாய்ப்பு. அப்போ 53,000 புட் ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குது, இதை ஃபஸ்ட்டு கேண்டில் வால்யூம் கேண்டில் இந்த லோக்கு எக்ஸாக்டாக வந்திருக்கிறான். ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்தீங்க, ஸ்பாட்டை பார்த்து எதை தேர்ந்தெடுத்தீங்க, 52,500 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தீங்க. அதில் கொஞ்சம் கூட கீழே போயிட்டு தான் மேலே வந்த மாதிரி வந்தது. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. 537ன்னு நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா அவனோட டார்கெட் இதுதான், ஃபஸ்ட்டு டார்கெட்டு 750, 550ன்னு வச்சுக்கோங்க. 550லேருந்து 750க்கு போயிட்டான். ஆனால் அங்கேருந்து கீழே வரும்போது வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் அந்த ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபியூச்சரில் வந்து தொடர்ந்து வந்து கீழே போயிட்டே இருந்த ப்ரைஸு ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாலே நீங்கள் இதை ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன், லோ பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் லோ பண்ணல, கடைசியாக மேலே போய் தான் லோ பண்ணிடுறான். அதே செட்டப், சேம் செட்டப். மேலே போயிருக்கிறான், போக முடியல, கீழே வந்தான், வர முடியாமல் மேலே போகும்போது இவ்வளோ தான் போனான், அதுக்கப்புறம் பிரேக் ஆகி கீழே வந்தான், இதே லெவலுக்கு வந்தான், முடிச்சிட்டான். அதனால் வந்துட்டு உங்களில் சிலர் வந்து ஸ்பாட்டை பார்த்துக்கிறதா, ஃபியூச்சரை பார்க்குறதா, இது வந்து இப்படி தானே பண்ணணும், இதுக்கும் அதுக்கும் 500 புள்ளி டிஃப்ரென்ஸ் இருக்குது. 500 புள்ளி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து இதை எடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகுமே, அதை எடுத்தால் கன்ஃபியூஸ், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் பண்ண போகிறது எல்லாம் என்னது, சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் சும்மா தான் இருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் சீக்வன்ஸை பார்த்து நீங்கள் ஒன்று வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டார்கெட் வந்தது 200 புள்ளி வந்ததுங்க பேங்க் நிஃப்டியில், அதுவே எனக்கு போதுங்க, பெரிய விஷயங்க எனக்கு அப்படின்னா புக் பண்ணிட்டு விட்டுருங்க. ஆரம்பத்தில் வந்து அதை பண்ணுங்க. நிறைய வந்து நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் வந்து டபுள் ஆக்கி, ட்ரிபிள் ஆக்கி, 10 டைம்ஸ் ஆக்கி, 50 டைம்ஸ் ஆக்கி, 100 டைம்ஸ் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்டர் மைண்ட் செட்டுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஏன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ்க்கே போயிடலாம், ஃபியூச்சரே பண்ணிடலாம். 100 டைம்ஸ் உங்கள் கேபிட்டலில் பண்ணதுக்கப்புறம் 1,00,000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 டைம்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சும்மா குவான்டிட்டியாக லாட்டாக வந்து வாங்கி வைக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது, உங்களுக்கே வரும். பணம் கையில் வர வர உங்களுக்கே வந்து ஐடியா நிறையா வந்துடும். ஆனால் ஆரம்பத்தில் இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். 500லேருந்து 1200 வரைக்கும் போயிட்டானே, இவ்வளோதான் நம்ம வந்து வச்சுருந்தா வந்திருக்குமே அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க. இது வச்சுருந்தா வந்திருக்கும்னு நினைக்காதீங்க. இது ஏன் வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து யோசிங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு தடுமாற்றம் இருக்குதுன்னு வந்து பாருங்கள். அது வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியுமாங்கிறத வந்து சிந்திச்சுக்குங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஃபுல்லாக பிடிக்கிறத பற்றி யோசனை பண்ணுங்க. சரிங்களா, சில நாள்லாம் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறான்ல, இதை கட் பண்ணுறான்ல, கட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேண்டில் வந்து மொத்தமாக இங்கே வந்து நிற்பான். நீங்கள் ஆரம்பத்திலே புக் பண்ணிங்கன்னா இங்கே பண்ணியிருந்துக்கலாம், அவன் ஒரே கேண்டிலே இங்கே வருவான். புக் பண்ணுறதா வேணாமான்னு பார்த்துட்டு இங்கே வந்துடுவான். அடுத்த கேண்டில் வந்து இப்படி வந்துடுவான். அந்த எக்ஸ்பீரி அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நடக்கும்.
இல்லை எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து விட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் டார்கெட் வந்ததுனாலே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா? ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க ட்ரேடை, ரொம்பலாம் வந்து கஷ்டப்படாதீங்க. இல்லை நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர் நீங்கள் வந்து ஸ்பாட்டெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிடுங்க. இந்த அக்டோபர் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது ஆகஸ்ட்லேருந்து காட்டுவோம். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இருக்கும். அப்போ இதில் வந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ட்ரெண்டாகி மேலே தான் போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பித்த ட்ரெண்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கிறான். பொறுமையாக போனான். அப்புறம் இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது வந்து நல்லா போயிட்டான். அப்போ இந்த லெவலை, பிரேக் அவுட் லெவலை திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பிரேக் அவுட் லெவலை ரீடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஒன்று இங்கிருந்து வந்து கொஞ்ச நாச்சும் மேலே இப்படி வந்து போகணும், போயிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து தொடர்ந்து கீழே போகிற மாதிரி தான் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிருந்தே மறுபடியும் வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே இது வரைக்கும் போவான். ஒரு பெரிய ரிஜெக்ஷனோடு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது அதை கட் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே எதில் வந்து பேஸ் பண்ணி இருக்குது, சண்டை போடுறாங்களே அவங்க சமாதானமாக போகிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இப்போவே வந்து சண்டைன்னு வந்ததுன்னா ஆயிலெலாம் நாங்கள் தரமாட்டோம், ஒரு சொட்டு ஆயில் கூட வெளியே போகாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படியே 1-2 வர ஆரம்பிக்குது. அப்போ ஆயில் அங்கேருந்து வெளியில் வரலன்னா உலக நாடுகளுக்கு டிமாண்டு எக்கச்சக்கமாகும். அப்போ க்ரூட் ஆயில் வந்து கண்ணாப்பின்னு ஏறும். ஆயிலை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. அதனால் உலகமே அப்படி தான் இயங்குது. இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. அதனால் கண்ணாப்பின்னான்னு என்னென்னமோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்து கடை திறந்ததுக்கப்புறமா ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. அப்போ 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன்லேருந்து வந்து பிரேக் அவுட் லெவலில் வந்து நின்றுச்சு ப்ரைஸ். சரிங்களா? அப்போ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது பார்த்தீங்களா? அதே தான் நிஃப்டிலையும் இருக்குது. நான் என்ன சொன்னேன், பேங்க் நிஃப்டியில் க்ரீனாக போய் மேலே போய் இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணி இந்த ஐயில் தான் செல் பண்ணணும்னு சொன்னேன்னா, இவன் க்ரீனாக தான் போனான், இது வரைக்கும் போனான். போயிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளோஸை கொண்டு வந்து எங்கே வச்சா பார்த்தீங்களா, இங்கே வச்சுருக்கான். வச்சுட்டு சும்மா இருந்தானா, இங்கேருந்தே இப்படியே கீழே போயிருந்தானா ஒன்றுமே பண்ணிட முடியாது நம்மளால். ஆனால் என்ன பண்ணான், அழகாக மேலே போயிடும். 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20, 25, 30, 35 சொல்லி கீழே வந்துட்டான். என்ன பண்ணிருக்கான், ப்ரீவியஸ் ஐயை போய் கிளைம் பண்ணிட்டான். எவ்வளோ நேரம் உங்களை வந்து ஒரு டென்ஷனில் வச்சுருந்தான், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம், 25 நிமிஷமும் நீங்கள் செல் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் மேலே போவானா கீழே வருவானா, மேலே போவானா கீழே வருவானா, இதையே பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் கீழே வந்தான். எங்கே வந்தான், டார்கெட்டுக்கு வந்துட்டான். டார்கெட்டுக்கு வந்துட்டான். இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்கலாம், மேலே பிரேக் ஆவான்னு எதிர்பார்க்கலாம். அன்லஸ் அன்டில் இந்த லெவலை கட் பண்ணாமல் இருந்தானா. ஏன்னா இப்படி வந்து ட்ரெண்ட் ஆச்சுனாலே வந்து மேலே தான் வந்து பிரேக் ஆகும். இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு சில நேரங்களில் இது நடக்கும். அதனால தான் ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. இதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு இந்த மார்க்கெட்டு எக்ஸாக்டாக வந்து பிரேக் ஆச்சு பார்த்தீங்களா, மேலே தான் எப்படி ஆகணுமோ அப்படி தான் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும், இதை கட் பண்ணணும். எங்கேருந்து ஆரம்பித்தானா அதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே வருவான். மேலே எங்கே வருவான், இங்கே வருவான், இங்கே வருவான், அடுத்து தான் இங்கே வருவான். இதெல்லாம் தான் வந்து ட்ராப்பு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இங்கே பை எடுப்பாங்க நிறைய பேர். பண்ணவே கூடாத தப்பு இதுதான். ஆனால் இங்கே தான் பை பண்ண சொல்லும் ஹியூமன் மென்டாலிட்டி. அந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு இப்படி போயிருக்கோம், போகலை, இப்படி வந்துட்டான், 2 கேண்டில் நல்லா வந்துருச்சு, இந்த இடத்துல திரும்ப அதே தான் பண்ணுறான். அப்போது இந்த தடவையும் வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை ஏமாற்றிட்டான், அடுத்த தடவை கண்டிப்பாக போயிடும். போகலை, அவன் இந்த ஹையை கட் பண்ணானா தான் போவான். ஹையை கட் பண்ணாத வரைக்கும் அவன் வந்து அடுத்த லெவலுக்கு, அதாவது டார்கெட் நீங்கள் மேலே செட் பண்ணி வச்சுட்டு அங்கே போவான்னு மட்டும் என்றைக்குமே நினச்சிடாதீங்க. போகவே மாட்டான். அப்படியே முடிச்சிட்டான் பார்த்தீங்களா மார்க்கெட்டை, எவ்வளோ சாமர்த்தியமா. அப்போ இது வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்களா. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப வந்து கீழே போனதுனால. புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துருவோம் நம்ம. கால் ஆப்ஷன் நீங்களே பார்த்துருங்க. புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்துருக்குது, இன்னும் இதே ஃபஸ்ட்டு கேண்டலு, இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோ வந்து 200ங்க.
இந்த 200 அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு ப்ரைஸு. அங்கேருந்து எங்கே வரைக்கும் போய் க்ளோஸ் வச்சுருக்கான்? 194 போய் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த பாடி. ஒரு 6 புள்ளி கீழே வந்திருக்கிறான். மேலேருந்து செல்லாகி எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறான் பாருங்கள். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சமாக கம்மியாகுது பார்த்தீங்களா? இதுதான் வீக்னஸ். இங்கெல்லாம் எவ்வளோ வந்து ரிஜெக்ஷன் வந்து எப்படி ஆயிருக்குது பார்த்தீங்களா? ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் தான் வச்சான். அதுக்கப்புறம் வந்து படப்படப்படன்னு மேலே இந்த ஹைக்கே போயிட்டான். இவ்வளோ தான் டார்கெட் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஒன்று இந்த டார்கெட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணலாம். சீக்வன்ஸை ஃபாலோ பண்ண தெரிஞ்சதுன்னா நிறையா ப்ராஃபிட் பண்ணலாம் ட்ரேடிங்கில். அது தெரிஞ்சுங்க. அப்போ மேலே கீழே வந்தால் நம்ம பேட்டர்னா மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே நல்லா போகும், கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே நல்லா வரும். இந்த தடவை மேலே பிரேக் ஆச்சு, மேலே நல்லா போயிடுச்சு. எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான்? 200லேருந்து 550க்கு போயிருக்கு. நிஃப்டி இந்த மாதிரிலாம் மூவ் ஆகுறது ரொம்ப வந்து ரேராக தான் மூவ் ஆகும். ஒரு 100 புள்ளிக்குள்ளாரையே முடிச்சுப்பான். இந்த மாதிரி வந்து 250 புள்ளிலாம் வந்து கிடைக்கிறது, 300 புள்ளி கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப அரிதான விஷயம். இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். சின்ன டார்கெட்லேயே வந்து வெளியில் வராமல் வெயிட் பண்ணி இருந்து பார்க்குறது ரொம்ப நல்லது தான். ஆனால் ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த ஹையர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து நல்லா தெரியணும். ப்ரீவியஸ் லெவலுக்கெலாம் இந்த மாதிரி வரும்போது ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும்போது மேலே போனானா தான் போவான். இது மேலே போகாமல் இப்படி ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வெளியில் வந்துடுறது நல்லது. அதான் இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து உங்களால் செய்ய முடியும். சீக்வன்ஸ் மட்டும் ரொம்ப டஃப்புங்க. நான் கற்றுக்கிட்டதுலேயே சீக்வன்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப டைமும் எடுத்துக்கிச்சு. சரிங்களா? அதனால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. பொறுமையாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ சென்செக்ஸு நிஃப்டியை தான் ஃபாலோ பண்ணுவான், இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்கான்? கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பிரேக் அவுட் ஆகி போனாங்க பார்த்தீங்களா? அந்த பிரேக் அவுட் லெவலை வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் டெஸ்ட் பண்ணுறாங்க. சென்செக்ஸை கொஞ்சம் கீழே போய் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதான் வந்து பிரேக் அவுட் ஆகி போன லெவலு. திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இங்கே வரைக்கும் போச்சு. ஆனால் கீழே வரும்போது அந்த ரன்னை ஓடும்போது வந்து க்ரீஸை தாண்டி கொஞ்சம் ஓடிடுவாங்களா? அந்த மாதிரி வந்து ஓடி இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாச்சும் ரிவர்சல் வருவாங்க. இப்போ ஏன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபால் ஆகிருக்குது. இந்த ஃபாலை அப்படியே கொண்டு போக மாட்டாங்க. கொஞ்ச நாச்சும் மேலே வந்துட்டு கொஞ்சம் பை ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணால் தான் நமக்கான வாய்ப்பை வந்து தேட போகிறோம். அப்போது இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. அப்போ இப்படி போனால் கூட நிஃப்டி மாதிரி கொண்டுட்டு வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சானா நெக்ஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது யூ வில் டேக் 20 minutes 20 to 30 minutes கண்டிப்பாக எடுத்துப்பான். அப்போ இந்த ஹைக்கு போனான்னா செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது நடக்கும். இது வந்து என்ன நடந்துருக்குது, 5-10 நிமிஷத்துலேயே அங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி போகக்கூடாது. இந்த மாதிரி போச்சுன்னா என்ன அர்த்தம்? பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கேண்டில் அதோட கொஞ்சம் கம்மி, அது ஈக்குவலான லெவலு, அதுக்கும் ஈக்குவலான லெவலு. இங்கெல்லாம் அப்படியே மங்கிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா இப்படி மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே இப்படியே இந்த பல்ட்டி போர் விமானங்கள்லாம் பல்ட்டி அடிக்கும் பார்த்தீங்களா? நல்லா இப்படி வந்து மேலே போவாங்க. அப்படியே அங்கேருந்து வந்து அப்படியே மொத்தமாக அப்படி கீழே விழுற மாதிரி கீழே விழுந்து அப்படியே இப்படி போவாங்க. அந்த மாதிரி நடக்குது. நல்ல வால்யூமோடு மேலே போச்சு, அங்கே போயிட்டு பல்ட்டி அடிச்சிச்சு. அவ்வளோதான். பெல்ட்டி எங்கே ஆரம்பித்தானோ அங்கேயே போயிட்டான். சரிங்களா? நீங்கள் நிறைய தடவை பார்க்கலாம். இது நீங்கள் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த லோக்கு வந்தோன்னா ரியாக்ஷனு சல்லுன்னு மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணான். நீ என்ன தான் க்ளோஸ் பண்ணாலும் இதுக்கு மேலே போனால் தான் தம்பி நீ மேலே போவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே அட்லீஸ்ட் போகணும், இதுக்கு மேலே கட்டாயமாக போகணும். மேலே எங்கே போயிடுவான்? இங்கே போயிடுவான். ட்ரெண்டு டவுனில் இருக்குது, எல்லாரும் கீழே வராங்க. இவன் மட்டும் போயிடுவானே, இவன் என்ன மிட் கேப்பா? இவன் மட்டும் தனியாக ட்ரேட் ஆகுது. இவன் நிஃப்டி இல்லை, சென்செக்ஸு வந்து நிஃப்டியை தான் ஃபாலோ பண்ணுவான். அப்போ தொடர்ந்து வந்து கீழே வந்தான். நிஃப்டி எப்படி கடைசியில் பாக்ஸில் முடித்தானோ அவனும் இதை மாதிரி வந்து ரேஞ்ச் பண்ணி வந்து முடிச்சு விட்டான். ஒரு தடவை கூட ப்ரீவியஸ் ஐயா சேலஞ்சே பண்ணல. இப்படி வந்தானே, இப்படி மேலே போயிருக்கானே, கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை.
அவன் பாடு சரிஞ்சு 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 கீழே அவன் பாடு போய்கிட்டே தான் இருந்தான். சரிங்களா? அதான் சென்செக்ஸும் அதே தான். புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தாலே போதும். புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்திருக்கு, சென்செக்ஸு கரெக்டாக அது இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கே எப்படி வந்தால் பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா? நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி பார்த்தீங்க, ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து வந்து பொறுமையாக வந்தான் பாருங்கள், பொறுமையாக அப்படியே வந்தான். 15 நிமிஷத்தில் இங்கே வந்துட்டான். 15 நிமிஷத்தில் வந்தாலும் 20, 25, 30, 35 நிமிஷம் ஆச்சு. அட் அன் ஆவரேஜ் 35 மினிட்ஸ் ஆகிடுதுங்க. அந்த 35 மினிட்ஸில் அப்படியே அந்த இடத்தையே பிடிச்சிட்டு இருந்தானா அப்படியே பொறுமையாக போயிடும். எது டார்கெட்? இதுதான் டார்கெட். அது டார்கெட்டு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லோவை கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணாமல் அவன் பாடு வந்து போயிட்டான். இங்கெல்லாம் வந்து என்ன நடந்ததுன்னே தெரில. டக்குன்னு வந்து வால்யூம் வந்து மேலே போச்சு. இதெல்லாம் வந்து ட்ரேடிங் மாதிரியே தெரியல. அப்புறம் டக்குன்னு வால்யூம் வந்து மேலே போனான். இங்கே வந்து இப்படி பண்ணியிருக்கிறான். பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே மார்க்கெட்டை முடிச்சு வச்சுருக்குறாங்க. எங்கேருந்து எங்கே போனான் தெரியுமா? இது வந்து 300ங்க. இது வந்து 1100. கண்ணா அப்படின்னான்னு போவான் சென்செக்ஸ் மட்டும். அதுவும் இவனும் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் சென்செக்ஸு. பயங்கர ஃபாஸ்ட்டாக போவோம். ஆனால் மூவ்மெண்ட் எல்லாம் நிஃப்டி மாதிரி. சரி, ஓகே. அடுத்து வந்து மிட் கேப்பில் வந்து ஒரு 2-3 விஷயம் பார்த்தோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளார வந்து மாட்டின மாதிரி இருக்குது ப்ரைஸ். இங்கே பார்த்தோம் நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளார மாற்ற ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, நம்ம பேட்டர்ன் மேலே கீழே போச்சு, மேலே போய் கீழே வந்தது, மேலேயும் போயிட்டு கீழேயும் வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிட்டான். நமக்கு என்ன, இந்த லெவலில் போய் இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணானா மேலே நல்லா போயிடுவான். இந்த இடத்த பிரேக் பண்ணானா கீழே நல்லா போயிடுவான். இதை தான் நம்ம பேட்டர்னில் அதான் பார்த்துட்டு இருக்கோம். மேலே போனானா மேலே நல்லா போயிடுவான், கீழே வந்தானா கீழே நல்லா போயிடுவான். திரும்பவும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். கீழே வந்தான், பிரேக் ஆனால் கீழே நல்லா வந்துட்டான். கீழே எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கான். இங்கே சப்போர்ட் எடுத்து தான் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். அதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து நிற்கிறான். எங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் ஓரளவுக்கு அந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ரேஞ்சு. இதுவும் வந்து அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி தான் இங்கே வந்துருக்கான். ஸோ கீழேயும் வந்து ஜோனுக்கு வரல, மேலேயும் ஜோனுக்கு வரல. நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஜோனுக்கு பர்ஃபெக்டாக வந்து போயிருக்கான். இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், ஜோனுக்குள்ளார வந்துட்டு வந்த உடனே வந்து ரிவர்சல் வந்து 1 ஹவரில் ரிவர்சல் ஆகி இப்படி நிற்கிறான். இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம? இங்கே எதனாச்சும் வந்து இதே கேண்டில் அப்படியே புல்லிஷ் என்கல்பிங்காக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் கன்ஃபார்மாக நாளைக்கு மேலே போவான்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி வரல. பேரிஷாக வந்தான். லெவல் பாருங்கள், இந்த லெவல் இருக்குது பாருங்கள். இந்த லெவலுக்கு கொஞ்சமாக கீழே வந்தான். அந்த லெவல்லேருந்து எப்படி வந்து மேலே டக்குன்னு வந்து மேலே போய் முடிச்சிட்டான் பாருங்கள். இங்கே கூட நம்ம பேட்டர்ன் தான். அதான் இது வரைக்கும் போய் அப்படியே மேலே போயிருந்தோன்னா நல்லா பிரேக் ஆகி போயிருக்கோம். பாக்ஸை பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா போயிருந்துருக்கோம். இது வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகாமல் இந்த ஹைலேருந்தே அப்படியே வந்துட்டான். எங்கேருந்து வந்திருக்கிறான் பாரு. ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி இருந்த ஹையோடு அங்கேருந்து வந்து கீழே வந்தான். சேம் இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனால், ஆனால் மேலே போக முடியாமல் முடிச்சிருந்தான். அப்படியே கண்டினியூ பண்ணி இப்படி போயிருந்தானா இப்படி போயிருப்பான். ஆனால் கீழே நல்லா போயாச்சு. இப்போது இன்னொரு விஷயம், மிட் கேப்பு மட்டும் என்ன அப்படின்னா, நம்ம ஃபாலோவர் வந்து ஒரு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாரு. அது சரியான பார்வை தான். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு என்னது ஹெட் அண்ட் ஷோல்டர், அதுவே மறந்துட்டு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எங்கே சோர்ஸ் ஆரம்பித்தானோ அந்த சோர்ஸ்க்கே வந்துட்டோம். நல்ல ஃபைண்டிங்கு இது வந்து. அதுதாங்க பேட்டர்ன் வந்து எப்படி வந்து வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம 2 விதமாக இதை வந்து நம்ம பார்த்தோம். ஒன்று நம்ம பேட்டர்னு இங்கே வந்ததுன்னா அதை பிரேக் ஆகி போயிருந்துருக்கோம். இந்த பேட்டர்ன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம பேசியிருந்திருப்போம். இந்த லெவலை வந்து எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து சக்ஸஸ் ஆகும். காலையிலே கட் பண்ணால் நேராக வந்து கீழே வந்துட்டு. ஸோ உங்களுடைய பார்வை வந்து அருமையான பார்வை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணிடுறீங்க. மேற்கொண்டு இதே மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி நிறையா ப்ராஃபிட் பண்ணணும். சரிங்களா? வாழ்த்துக்கள். சரி, 5 மினிட்ஸில் போய் என்ன நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மற்ற ஆளுங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கேண்டில் போட்டுட்டு
பொறுமையாக அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் போய் அங்கேருந்து வந்து மொத்தமாக வந்து கீழே வந்திருக்காங்க. ஆனால் மிட் கேப்பு எப்போவுமே வந்து வித்தியாசம்தான். அப்போ இவன் போகிறதே வந்து பொறுமையாக அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். சென்செக்ஸில் உங்களுக்கு மேலே போய் மேலே வால்யூமே இல்லாமல் நின்றுட்டு இருந்து இப்படி கீழே வந்துடுவான்னு கிளியராக தெரிஞ்சுது. இதில் அது கூட தெரியல. மேலே போயிட்டே இருந்தான், ஒரே மாதிரி தான் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பீரிஷ்னஸ் வந்தது. அடுத்த கேண்டில் மேலே வரும்போது மேலே வர முடியல அவனால். அப்போ அடுத்து கீழே வந்தான். அந்த லோயர் லோ ஹையர் ஹை சீக்வன்ஸ் வந்து அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னு சிக்னலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் சீக்வன்ஸ் மட்டும் பழகிட்டீங்க அப்படின்னா எல்லா சார்ட்டுமே அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் கவலையே படவே தேவையில்லை. நல்ல கீழே வந்த ப்ரைஸு எங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துருக்குறான் மிட் கேப்பு. ப்ரீவியஸ் லெவலில் எப்படி வந்து சப்போர்ட் எடுத்தானோ அதே மாதிரியே மேலேருந்து கீழே வந்தால் க்ரீனில் க்ளோஸ் வச்சான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹையர் ஹை பண்ணிகிட்டே வந்து மேலே, அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு மேலே வந்தான். எங்கே வரைக்கும் வருமா? எதை கட் பண்ணோம்? இதை கட் பண்ணோம். இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். எங்கே வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா இந்த இடத்துல? ஒரு மேலேருந்து இப்படி வந்து ப்ரைஸ் வருது, ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு கீழே வர்றான் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டானா தான் மேலே போவோம். அப்போ லாஸ்ட் டைம் வந்து எப்படி போயிருக்கான்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட் டைம் மேலே போனான்ல, அது எப்படி மேலே போயிடும்? மேலேருந்து வந்துக்கிட்டே இருந்தான் பார்த்தீங்களா கீழே? ஒரு சின்ன ரிவர்சல் கூட இல்லை, கீழே வந்துக்கிட்டே இருந்தான். எந்த கேண்டில்? இந்த கேண்டில் தான் அந்த எனர்ஜி கேண்டில். எனர்ஜி கேண்டில் வந்தோன்னா மறுபடியும் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுது. கீழே வந்து எது வரைக்கும் வந்திருக்கான்? இங்கே வரைக்கும் வந்திருக்கிறான். இது வந்ததுக்கான லோ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த லெவலில் இருந்து க்ரீன் க்ளோஸ் இங்கே வச்சுருக்கிறான். ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவல்லேருந்து பொறுமையாக அப்படியே மேலே வந்தால் எங்கே வந்தால் தடுமாறுவான்? இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தடுமாறிடுவான். இந்த ரேஞ்சு எங்கே இருக்குது? இங்கே ஆரம்பித்து இதுக்குள்ளே இருக்குது. எங்கே வந்து தடுமாறினான்? கரெக்டாக தடுமாறினான். இந்த தடுமாறுறதுலேருந்து கீழே போனான். எது வரைக்கும் போயிருக்கிறான்? ஒரு நல்ல ஒரு மேலே வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்? ஒரு புல் பேக் வந்து தான் மேலே போயிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் தான் வந்துருக்கிறான், மேலே போயிருக்கிறான். அப்போ எங்கே வந்து ரிவர்சல் ஆகி போயிருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஜோனுக்குள்ளார வந்து தான் போயிருக்கு. இப்போ இங்கே ட்ரெண்ட் பண்ணி தான் வந்துருக்கிறான். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி வால்யூம் கேண்டில் வந்தவொடனே தான் வால்யூமோட மேலே போயிருக்கான். எங்கே போயிருக்கான்? இந்த ஐயை கட் பண்ணி மேலே போயிருக்கு. எக்ஸாக்டாக இந்த ஐக்கு பக்கத்தில் போய் தான் முடித்தான். அதுக்குள்ளார அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கொஞ்சமாக கீழே வந்தானா 50% வந்துடுவான். வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவான். தொடர்ந்து நடக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிவர்சலையும் இந்த ரிவர்சலை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து எப்படி வந்து ரிவர்ஸ் ஆகிறான் அப்படிங்கிறத வந்து படிக்கணும். ஹிட் அண்ட் ரன் தொட்டான், க்ரீனில் ஒரு க்ளோஸ் தான் வச்சுது. அடுத்த கேண்டில் க்ரீனில் மேலே எங்கேயோ போயிட்டான். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து எப்படி வந்து ரிவர்சல் ஆகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜோனை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் அங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து ப்ரைஸ் அங்கே வந்த உடனே ஆஹா ரிவர்சல் ஆக போகிறான், இந்த சிக்னலா, ஓகே இந்த சிக்னல் வந்தால் நம்ம உடனே எடுக்கலாம். இல்லை எடுத்த ட்ரேடு வந்து எதை தாண்டி போச்சுன்னா நமக்கு வந்து தாங்காது அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு தன்னால் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ இதில் கூட என்னது புட் ஆப்ஷன் தான். புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. புட் ஆப்ஷன் இங்கே போனாலே கீழே வந்துடுறான். எங்கே வர்றான்? இங்கே வர்றான். அப்போ நேற்றுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான்? இது லெவல்லேருந்து கொஞ்சமாக கீழே போய் முடிக்கிற மாதிரி முடிச்சிருந்தான். இன்றைக்கி ஓப்பனே வந்து ரெசிஸ்டன்ஸ். கீழே வந்தான், கீழே வர முடியல. முன்னாடியில் என்ன பண்ணியிருக்கிறான்? மேலே போய் கீழே வந்திருக்கிறான். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறான்? நேற்று லீவு நாளில் சும்மா அப்படியே இன்விசிபிளாக மேலே போயிட்டான் போல். அதனால் கீழே இங்கே வந்து மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டான். ஆனால் கீழே வரும்போது கீழே வரல. பையிங் ப்ரெஷர் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கே வர முடியாமல் மேலே போகிறான் அப்படின்னாலே இவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியதானே. ஒரு இடத்துலையும் ஒரு மெத்தடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் அனுபவம் வந்து நிறையா இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அனுபவம் இல்லைன்னா கஷ்டம். 100லேருந்து எங்கே போயிருக்கான்? 350 போயிருக்கு. இன்ஃபேக்ட் 390 வரைக்கும் போயிருக்கு. 100லேருந்து 400 போயிட்டான். 300 புள்ளி மிட் கேப் நிஃப்டி. இந்த மேஜிக் எதனால் நடந்தது?
இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும், அவ்வளோதான். ஐய கட் பண்ணவே இல்லை, அதே தான் புட் ஆப்ஷனில் அவன் லோவை கட் பண்ணவே இல்லை, அவன் பாடு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போதெல்லாம் அழகாக நீங்கள் உட்காந்துக்கலாம், ஏறி உட்காந்துக்கலாம். கீழே வந்தானா கூட எப்படி போடுவான், இவன் மிரட்டி இருக்கான் பாருங்கள். மற்ற ஆளுங்களாம் இந்த மாதிரி மிரட்டலை, கீழே வரைக்கும் மேலே வரைக்கும் போனான், கீழே வந்தான், ப்ரீவியஸ் லோ அந்த பாடி க்ளோஸுக்கே வந்துட்டான் பாருங்கள். நம்ம என்ன சொல்லுவோம், இது வரைக்குமே பை தான் சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் பையை ட்ரை பண்ணலாம், கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி, அவ்வளோதான். அப்போ 200ங்கிற இந்த லெவல்லேருந்து கூட எங்கே போயிருக்கிறான், 400க்கு போயிருக்கு, 200 புள்ளி மேலே போயிருக்கு. பொறுமையாக வந்து சீக்வன்ஸை கற்றுக்கோங்க. அதுக்காக வந்து அடித்து பிடிச்சி சீக்வன்ஸை கற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்னு இல்லை, நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் அனுபவத்தில் தான் வரும். சரியா? ஃபின் நிஃப்டியோட என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் அவுட். அதாவது நீங்கள் இப்போ பார்த்ததுலேயே பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாருமே வந்து பிரேக் அவுட் ஆகி போனாங்கல்ல. எல்லாரும் பிரேக் அவுட்டுக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலேருந்து போனாங்களோ அந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஃபாலர் எப்படி வந்து பெரிய அப் ட்ரெண்ட் போச்சோ மார்க்கெட்டு, பேனிக் செல்லிங்கு, ப்ராஃபிட் புக்கிங்கு எல்லாம் பண்ணி தேவையில்லாத நம்ம உலக நாடுகளில் வந்து டென்ஷன் இருக்கிறனால என்ன ஆகுமோ அடுத்து அப்படிங்கிற பயத்தில் எல்லாரும் வந்து பொசிஷன்ஸை வந்து இப்போ கிளியர் பண்ண என்ன ஆகுது, ப்ரைஸு கடன்னு கீழே வந்துட்டான். இந்த மாதிரி வரக்கூடாது. பாதி வரலாம், பாதி வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிருக்கணும். போகலை, கீழே வரைக்கும் வந்துட்டான். இப்போ என்ன ஆகுது, இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ஒரு சின்ன ரெக்கவரி கொடுப்பான். சின்ன ரெக்கவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெக்கவரி எது வரைக்கும் இருக்கலாம், இது வரைக்கும் இருக்கலாம். எல்லாத்துலேயுமே இது இருக்குது. அப்போ இது வரைக்கும் பொறுமையாக அப்படியே மேலே போகிற மாதிரி போவான். இங்கேருந்து ட்ராப் பண்ணி திரும்ப கூட அந்த ஃபாலை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஓவர் நைட் ட்ரேடே கிடையாது. காலையில் கடை திறந்தால் தான் நமக்கு ட்ரேடு. அதனால் ஜாலியாக வந்து ட்ரேட்ஸை வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஃபின் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தாக வந்து முடியக்கூடாது. இப்படி வரலாம், ஆனால் முடிவு வந்து இங்கே வந்து முடிக்கணும், சென்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் பொறுமையாக இப்படி வந்தானா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிடலாம். அப்படி இல்லை பொறுமையாக வந்து மேலே போனான்னா இந்த இடத்துல செல் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து ஃபின் நிஃப்டி கேண்டில் எப்படி இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ கொஞ்சமாக மேலே போனால் இதுதான் ஹை, இந்த லெவலை கட் பண்ணால் கீழே வந்தான், கீழேயே போயிட்டான். புட் ஆப்ஷனு வழக்கம் போல தான். ஃபஸ்ட்டு கேண்டலில் வந்து எது வரைக்கும் வந்துருக்குது, 236. இதோடைய லோன் பார்த்தீங்கன்னா 228. கீழே வந்தால் பாருங்கள், இந்த கேண்டல்லே வாங்கிடலாம். இப்போ இங்கேருந்து வந்து எங்கே போயிருக்கிறான், ஒரு 250லேருந்து எங்கே போயிருக்கான், 600 வரைக்கும் போயிருக்கான், 630 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்து எந்த விதமான குழப்பமுமே இல்லாமல் நல்லா வந்து கீழே போயிட்டாங்க. நாளைக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நாளைக்கு வந்து கால் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதை கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கூட நீங்கள் மேலேருந்து ஃபாலோ ஆச்சு, ஒரு சின்ன புல் பேக். இது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். கீழே வந்துருக்கு போனால் இப்படி வந்திருக்கான், இப்படி வந்துட்டு இப்படி ஒரு வேளை போய் இந்த லெவலில் கட் பண்ணான்னா மேலே போகும். எதிர்பார்க்கலாம், இந்த ஐ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதையும் பிரேக் பண்ணானா இந்த ஐ வரைக்கும் போகலாம். ஆனால் கடை திறக்கணும். கடை திறந்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் வந்து முடிவு பண்ண முடியும். சரிங்களா? சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு விஷயங்கள். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பயிற்சியில் கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். ஒரு ரிவர்சலையும் விடவே விடாதீங்க. இவ்வளோ தூரம் கீழே மேலே நீங்கள் பார்த்துருவீங்களா, இந்த மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை வந்தால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி வந்தால் ட்ரை பண்ணலாம். அப்போ கீழே எங்கேருந்து ரிவர்சல் ஆனால் ஒரு 53,000லேருந்து கிட்டத்தட்ட 52,000 வரைக்குமே வந்துட்டான். இன்னொரு 200 புள்ளி வந்திருந்தால் 1000 புள்ளி விழுந்துருக்கும் இன்றைக்கி. ஆனால் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கிறான். ஏன் ரிவர்சல் ஆனால் பிரேக் அவுட் லெவல், ப்ரீவியஸு பிரேக் அவுட் லெவலு. அப்போ பிரேக் அவுட் லெவல்லேருந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அந்த ட்விட்டரில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த எனர்ஜி கேண்டில் வந்தது, இந்த பெரிய கேண்டில் வந்தது. இந்த பெரிய கேண்டிலுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துருக்குது, இங்கே வரைக்கும் வந்த ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான். லாஸ்ட் டைம்லாம் வந்து இந்த ஹையை வந்து கிளைம் பண்ணவே முடியல. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கான், இந்த க்ரீன் கேண்டிலோட ஹையை கிளைம் பண்ணியிருக்கிறான். அது வரைக்கும் போயிட்டான். கீழே திரும்ப கூட வரும்போது இந்த லோவுக்கு வராமல் திரும்ப போகும்போது என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கே போயிட்டான்.
அப்போ திரும்ப கீழே வரும்போது இந்த லோகோ கூட வர முடியல. இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கயா அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இதை அழகாக வந்து மேலே வரீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டலும் டீட்டெயிலிங் பண்ணி 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 பழகி ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். இதுக்கு டைம் வந்து சில பேர்த்துக்கு 6 மாதம் ஆகும், சில பேர்த்துக்கு 1 வருஷம் ஆகும், சில பேர்த்துக்கு 2 வருஷம் கூட ஆகும். கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்சிங் இது மாதிரி ஆகிடும். இது மட்டும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக நீங்கள் பிடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.